வணக்கம். இன்னைக்கு நாம மரியானா ஹெவிட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அவங்க சோஷியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் சம்மர் ஃப்ரைடேஸ்னு ஒரு பியூட்டி பிராண்டோட கோ-ஃபவுண்டர் கூட. கரெக்ட். ஜே ஷெட்டியோட பாட்காஸ்ட்ல அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கான சில முக்கியமான பாடங்களை நம்ம பார்க்கலாம். நிச்சயமா, மரியானாவோட கதை கொஞ்சம் வித்தியாசமானது. குறிப்பா அவங்களோட சின்ன வயசு. ஓ, அப்படியா? என்ன மாதிரி? அவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா விவாகரத்தை பண்ணிட்டாங்க. அப்ப தனியா ஜெர்மனிக்கு ஃப்ளைட்ல அனுப்பி வச்சிருக்காங்க. 6 வயசுலயா? தனியா? ஆமா, அதனால அவங்க இயல்பாவே ரொம்ப சீக்கிரம் மெச்சோர்டா இண்டிபெண்டா வளர வேண்டியதா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த வயசுலயே அவங்களுக்கு தெரப்பி கொடுத்திருக்காங்க. ஓ, அது 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அபூர்வமாச்சு. ஆமா, ரொம்ப ரொம்ப அப்புறம் இந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது அவங்களோட தொழில் வாழ்க்கைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாங்கிறது தான் முக்கியம். சரி, முதல்ல அவங்க கெரியர் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அவங்களுக்கு டிவி ஹோஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஆனா அது உடனே நடக்கல இல்லையா? இல்ல, வாய்ப்பு கிடைக்கல. அதனால கொஞ்ச காலம் மக்கள் தொடர்பு, அதாவது பிஆர்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஓஹோ, ஆனா அந்த டிவி ஆசைய விடல. அதுக்காக தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. தன்னோட திறமையை காட்ட ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல முக்கியமா அவங்க ட்ரெண்ட பார்க்காம அவங்களுக்கு உண்மையிலே பிடிச்ச விஷயங்களை, குறிப்பா அந்த லக்ஸுரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி ரொம்ப உண்மையா பேசினது தான் கிளிக் ஆச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப சரியான பாயிண்ட். அந்த நம்பகத்தன்மை, ஆத்தென்டிசிட்டி, அதுதான் பெரிய பெரிய லக்ஸுரி பிராண்டுகளை அவங்க பக்கம் இழுத்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாப்புலாரிட்டியை விட கிரெடிபிலிட்டி தான் முக்கியம். நிச்சயமா, நீண்ட காலத்துக்கு அதுதான் நிக்கும். அதை பிடிச்ச பிறகுதான் சம்மர் ஃப்ரைடேஸ் பிராண்ட் அவங்க தோழியோட சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, நடத்துறதுங்கிறது வெளியிருந்து பாக்குற மாதிரி இல்லன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதுல நிறைய வேலை இருக்கு. டெய்லி வேலைகள், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய சவால்கள் இருக்கு. அது வெறும் கவர்ச்சி மட்டும் இல்ல. இதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவங்களோட சுய விழிப்புணர்வு. சொல்லுங்க. அவங்களுக்கும் அவங்க பார்ட்னர் லாரனுக்கும் எதுல திறமை இல்லையோ அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு சரியான ஆளை, ஒரு சிஇஓவியே நியமிச்சிருக்காங்க. கரெக்ட். அதாவது நான் தான் பாஸா இருக்கணுங்கிற ஈகோவை விட கம்பெனியோட வளர்ச்சி தான் முக்கியம் நினைச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா. அப்புறம் முதலீடு வாங்கின அனுபவம் பத்தி பேசும்போது கூட சரியான இன்வெஸ்டரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு கல்யாணம் மாதிரிங்கிறாங்க. ஓ, அது எப்படி? வெறும் பணம் மட்டும் இல்லாம நம்பிக்கை, 2 பேருக்கும் ஒரே மாதிரியான விஷன் இருக்கா, அவங்க நம்ம கிட்ட சரியான கேள்விகள் கேக்குறாங்களான்னு பார்க்கணும்னு சொல்றாங்க. புரியுது. பணம் மட்டும் குறிக்கோளா இருக்கக்கூடாது. சரி, அவங்களோட பர்சனல் ஹேபிட்ஸ், மனநிலை பத்தியும் கொஞ்சம் பேசுனாங்க இல்லையா? ஆமா, மார்னிங் ஈவினிங் ருட்டீன்ஸ், மெடிடேஷன் இதெல்லாம் முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா மத்தவங்கள பார்த்து செய்யாம நமக்கு எது செட் ஆகுதோ அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் முக்கியம். நல்ல விஷயம். அப்புறம் அந்த கோல்ஸை விட இன்டென்ஷன்ஸ் மேல கவனம் செலுத்தணும்னு சொன்னது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா இல்லையா? கோல்ஸ்ங்கிறது ரிசல்ட், அது நம்ம கையில இல்லாம கூட போகலாம். ஆனா இன்டென்ஷன்ஸ் அப்படி இல்ல. அது நாம தினமும் என்ன செய்றோம், நம்ம எஃபர்ட், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால பிரஷர் கம்மியாகும், நம்ம முயற்சியிலே ஒரு திருப்தி கிடைக்கும். கரெக்ட். அப்புறம் இன்னொன்னு, எனர்ஜி ட்ரெய்னர்ஸ், எனர்ஜி கிவர்ஸ் பத்தி சொன்னாங்க. ஆமா, நம்ம சக்தியை உறிஞ்சுற ஆட்கள், விஷயங்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். நமக்கு ஊக்கம் தர்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கு நோ சொல்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல பழகிக்கணும். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அது. நிச்சயமா. அப்புறம் நிகழ்காலத்துல வாழுறது, அது பத்தி என்ன சொன்னாங்க? அது சுவாரஸ்யமா இருந்துச்சு. அவங்க 45 வயசுக்குள்ள என்னெல்லாம் அடையணும்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்களாம். அப்புறம்தான் யோசிச்சாங்களாம், 45க்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்குல்ல, ரொம்ப பெரிய வாழ்க்கை இருக்குன்னு. ஓஹோ, அந்த உணர்தல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது அவங்கள இப்ப இருக்கிற மொமெண்ட இன்னும் நல்லா ரசிக்க, நன்றியோட இருக்க உதவிச்சான். நல்ல பாயிண்ட். எதிர்காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தை இழக்கக்கூடாது. ஆமா. கடைசியா உடல் நலம் பத்தி சொன்னதும் முக்கியம். அது வெறும் தோற்றத்துக்கு இல்ல, நீண்ட காலம் ஆரோக்கியமா, சுறுசுறுப்பா, மனசளவுல இளமையா இருக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஹெல்த்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. சரி, அப்போ மரியானாவோட இந்த அனுபவங்கள்ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்த்தா, சின்ன வயசு அனுபவங்களோட தாக்கம், நமக்கு பிடிச்ச விஷயத்துல உண்மையா இருக்கிறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுல இருக்கிற யதார்த்தங்கள், அப்புறம் அந்த சுய விழிப்புணர்வு, நமக்கேட்ட பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்கிறது, இதெல்லாம் முக்கியம்னு புரியுது. ஆமா. கடைசியா உங்களுக்கும் ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. மரியானா அந்த 45 வயசு லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்குன்னு உணர்ந்த மாதிரி
நீங்க உங்களோட நீண்டகால பார்வையை வச்சு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை எப்படி முழுசா அனுபவிக்கலாம்? நல்ல கேள்வி. இந்த நீண்ட வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த தருணத்தை நீங்க எப்படி இன்னும் அதிகமா மதிக்கலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.